சீமானை இழிவுபடுத்துறதுக்கு எப்படி ஒரு வேலையை பார்த்தாரோ அதே மாதிரி ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி தமிழரோட அடையாளமாக அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ராஜராஜ சோழன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கர்வமும் ஒரு திமிரு, ஒரு ராஜேந்திர சோழன் அப்படின்னா உலகாண்டா மன்னன்டா தமிழ் மன்னன்டா அப்படின்னு சொல்லி ஒரு திமிரு, ஒரு அவரை எவ்வளோ கொச்சையாக வந்து பேசுகிறார் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு செய்தி நம்மளுக்கு வந்திருக்குங்க. திருமாவளவன் அப்படிங்கிற நபருக்கும் விசிகா அப்படிங்கிற கட்சிக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்தது வந்து திமுக அண்ணா அறிவாலயத்திலேருந்து அந்த அசைன்மெண்ட் வந்திருக்குது. திமுக வந்து பல கோடிகளை திருமாவளவனுக்கு வந்து கொட்டி கொடுத்துருக்குது. ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து திருமாவளவன் நீங்கள் தொடர்ந்து சீமா நாம் தமிழர் கட்சி தமிழின தலைவர் பூரா நீங்கள் இழிவுபடுத்துங்க, கேவலமாக பேசுங்க, ஆபாசமாக பேசுங்க, கொச்சையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு பல கோடி ரூபா பணமும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருமாவளவன் அப்படிங்கிற நபர் வந்து பறையர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஆதி தமிழ் குடிக்கின அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிற போர்வையில் வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு அரசியல் செயல்பாடு பூரா பாருங்கள். எல்லாமே திமுக முட்டு கொடுக்குறதா இருக்கும். திமுக 2 சீட்டுக்கு அடிமையாக போகிறதா இருக்கும். இப்போ அவருக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதிலே அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாருடைய அந்த பின்பத்தை உடைக்கிறார். பெரியார் அப்படின்னா இவர் பெரியாரே இல்லை, பெரியார் ஒரு மண், இவர் தமிழை காட்டு பிராட்டினார், முட்டாள்களின் பாசை அப்படின்னாரு, திருக்குறளை தப்பாக பேசினார், சிலப்பதிகாரத்தை தப்பாக பேசினார். அப்போ இவரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 2 வருஷமாக ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடிக்கிறனால இந்த கும்பலுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. ஈவேரா வச்சு தான் ஒட்டுமொத்த திராவிடமும் கட்டமைச்சிருக்கு. அப்போ சீமான் இறங்கி அடிக்கும் போது அவரை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா பார்க்கணும். இப்போ சீமான் அவர்கள் மேலே 70 கேஸ் வந்து பெரியாரை பேசிட்டாருன்னு கொடுத்தா கூட அவரை தொட முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. அண்ணன் சீமானை வந்து தொட்டார், ஸ்டாலின் தொட்டார் அப்படின்னா ஸ்டாலின் ஆச்சு அன்னையோட முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிறதா இருக்குது. அதனால இப்போ இவர் பேரை கெடுக்கணும், இவர் யாரை வந்து தலைவராக வச்சுருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாரு. அதில் நேற்றுக்கு அவர் பேசினது இருக்குல்ல, கேவலத்தோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ராஜராஜ சோழனா பழிச்சு பேசுகிறாரு. இப்போ தான் நம்ம தேசிய தலைவர் வந்து இருக்கலே ஒரு உத்தமமான தலைவன்டா இவர். நம்ம ஏன் தலைவர் எடுத்துக்கிறோம்னா ஒழுக்கம், கண்ணியம், அப்புறம் வந்து பிறருக்கு வந்து துன்பம் நினைக்காதது, நாட்டு விடுதலைக்காக வந்து தன் குடும்பத்தை இழந்து களத்தில் நின்று ஒரு போராளி, ஒரு தேசிய தலைவரை எப்படி கொச்சையாக 14 பேர்த்த இது பண்ணிட்டு போயிட்டாரு, அது சாதி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவரை இழிவுபடுத்துறதுக்கு ஒரு வேலையை பார்த்தாரோ அதே மாதிரி அண்ணன் சீமானை இழிவுபடுத்துறதுக்கு எப்படி ஒரு வேலையை பார்த்தாரோ அதே மாதிரி ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி தமிழரோட அடையாளமாக அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ராஜராஜ சோழன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கர்வமும் ஒரு திமிரு, ஒரு ராஜேந்திர சோழன் அப்படின்னா உலகாண்டா மன்னன்டா தமிழ் மன்னன்டா அப்படின்னு சொல்லி ஒரு திமிரு, ஒரு அவரை எவ்வளோ கொச்சையாக வந்து பேசுகிறார் பாருங்க. ராஜராஜன் என்பது தமிழ் பேரா, ராஜராஜன் என்பது தமிழ் பேரா, ராஜேந்திரன் என்பது தமிழ் பேரா, எல்லாம் வடமொழியிலே மங்கி கிடந்தவர்கள். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வடமொழியில் மங்கி கிடந்தவர்களாம். இப்போ அதாவது ராஜராஜ சோழனை விமர்சனம் பண்ண தெரிஞ்ச இந்த திருமாவளவனுக்கு ஈவேரா தமிழை முட்டாள்களின் பாசன்னு சொன்னது விமர்சனம் பண்ண துப்பு இல்லை. திராவிடத்திட்ட அடிமை சேவை வேலை பார்க்குறாரு. பார்த்துட்டு ராஜராஜ சோழனை வந்து இழிவுபடுத்துகிறார். ராஜராஜ சோழன் வந்து வடமொழி மயக்கத்தில் மங்கி கிடந்தவரா, பார்ப்பன வேலுவீர்கள் யாகத்தில் வந்து மங்கி கிடந்தவரா, அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனாக இருந்தாலும் என் தமிழை அழித்ததற்கும் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தார. தமிழை அழித்ததுக்கு ராஜராஜ சோழன் வழி வச்சான்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருன்னா இவர் அஜெண்டா இல்லாமல் பேசுவாரா சொல்லுங்கள். ராஜராஜ சோழன் எந்த இடத்துலங்க வந்து தெலுங்கு அந்த வடமொழி சொல்ல வந்து அவர் முன்னிறுத்தினார். எல்லா கல்வெட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தமிழை தான் வந்து அவர் முன்னிறுத்தினார். அப்போ அவர் தமிழை அழிச்சார் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாருன்னா இவர் யார்? தமிழ் கலாச்சாரத்தை அழிவுச்சாரா? வேள்வியை நடத்தினா இவர் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்தார். திருமாவளவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் ராஜராஜ சோழன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு அப்படின்னு இவர் பார்த்து தமிழை அழிச்சாராம். தமிழை வளர்த்த மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனும் எப்பேற்பட்ட மன்னர்கள் வரலாற்றில் அப்படி ஒரு சிறப்பு மிக்க யாரா தமிழனை யாரா அப்படின்னா எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன் இருக்காண்டா, அவன் கட்டின பெரிய கோயில் இருக்கான்னு சொல்லி ஒரு தமிழை நம்ம வந்து வீறு கொண்டு அப்படி ஒரு உணர்வாக வர்றோம். அப்படி இருக்கக்குள்ள அவரை வந்து இப்படி கலாச்சாரத்தை வலியுறுத்துவார். அதனால தான் ஆண்ட பரம்பரை என்று சொல்வது எனக்கு பெருமையும் இல்லை உடன்பாடுன்னு தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு இவரை நம்ம வந்து திட்டக்கூடாது, இவரை நம்ம ஏதாவது திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் தமிழை வளர்த்த ஒருத்தரை தமிழை அழிச்சாருங்க அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு திருமாவளவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு நான் பதில் சொல்கிற முன்னாடி ஆனால் மன்னர் வந்து அழகான ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. கருணாநிதியும் ஸ்டாலின் இந்த 2 பேர் வந்து தமிழ் பேர்களில் ஃபஸ்ட்டு கருணாநிதிங்கிற பேர் தமிழ் பேரா, அது சமஸ்கிருத பேர் இல்லையா, ஸ்டாலின்ங்கிறது தமிழ் பேரா, அதை கேளியா போயிட்டு நேராக ராஜராஜ சோழன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்கிறாரு. அருண்மொழி என்பதுதான் ராஜராஜனின் இயற்பெயர். ராஜராஜன் என்பது பிறர் தந்த பட்டம். அதாவது ராஜராஜ சோழன் அப்படின்னா அவரே அவருக்கு வச்சுக்கல, அது மக்கள் பார்க்குறாங்க.
மக்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்த்துட்டு பட்டமாக கொடுக்குறாங்க. இப்போ எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த பட்டம் இருக்கோ, அந்த கம்பீரத்துக்கு சொந்தக்காரராக இருக்காரோ, அது மாதிரி ராஜராஜ சோழன் அப்படின்னு அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜேந்திர ராஜராஜ சோழன் அப்படின்னு அது வந்து அந்த ஒரு கம்பீரமாக கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த பட்டத்துக்கும் பேருக்கும் வித்தியாசம் தெரியாத இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மதுராந்தகன் என்பதுதான் ராஜேந்திரன் இயற்பெயர். ராஜேந்திரன் என்பது பிற தந்த பட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினியை அழைப்பதால் சிவாஜிராவ் ஆங்கில வெறியரா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாங்களா, அப்போ சிவாஜிராவ் வந்து சிவாஜி ராவ்னு வச்சுருக்கனால அவர் வந்து ஆங்கில வெறியரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு பாருங்க. உண்மையாலுமே தமிழர்களில் வந்து புறக்கணிக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா இந்த திருமாவளவன் போன்ற நபர்கள் தான். திருமாவளவன் முழுக்க திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஈவேரா பேசாத கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜராஜ சோழன் வந்து தமிழை படித்து பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஆள் காட்ட முடியுமா? வடமொழி ஆதிக்கரிசே இப்போ திமுக அரசு என்ன எல்லா கோயிலையும் வந்து சமஸ்கிருதத்தை வெளியேற்றிருச்சா? நீங்கள் திமுக கூட்டணி தானே இருக்கீங்க. தமிழை குடம்புக்கு நாம் தமிழர் கட்சி போராடுது, வழக்கு போடுது, நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா போட்டு ராஜராஜ சோழனை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ராஜராஜ சோழன் தப்பாக பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, தராதரம் இருக்குது? உங்கள் 2 சீட்டு அரசியலுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவுக்காக நீங்கள் வந்து எங்கள் பெரும்பாட்டனை வந்து இழிவுபடுத்துவீங்களா? தமிழை அழிச்சாரா? தமிழை பொறுத்தவரை பட்டம் கொடுக்குறாரு, அந்த பட்டத்தினால அவன் வந்து தமிழ் அழிஞ்சிருமா? அந்த கோயில் முழுக்க என்ன மொழியில் எழுதி வச்சுருக்காரு? கல்வெட்டு தமிழை தானே எழுதி வச்சுருக்காரு. ராஜராஜ சோழனுடைய பெருமை உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்து வியக்கிறாங்க. இப்படி ஒரு தமிழனா, இப்படி ஒரு மன்னனா, ராஜராஜ சோழனா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி ஒரு கம்பீரம், அப்படி கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு அப்படி ஒரு திமுறாக இருக்கும் ராஜராஜ சோழன் அப்படின்னு. ஆனால் இவர் பாருங்கள், அவரை பழிக்கிறாரு, ஆனால் திருமலை நாயக்கரை பழிக்க மாட்டார். திருமலை நாயக்கரை என்ன சரி ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் வந்து பார்ப்பனர் அடிமையாக இருந்தாருங்கிற, அப்போ திருமலை நாயக்கன் அடிமையாக இல்லை, அடிமையாக வந்து வச்சுருக்கலையா? பார்ப்பனர்களுக்கு வந்து அடிமை சேவகம் செஞ்ச நம்பர் 1 சேவகம் செஞ்சதே திருமலை நாயக்கன் விஸ்வநாயக்கன் கும்பல் தானே, இந்த திராவிட கும்பல் தானே, திராவிட தலைவர்கள் தானே. அந்த திருமலை நாயக்கன் காலம் தான் 800 வருஷம் தமிழகத்தை அடக்கி ஆண்டாங்களா. 1070 இருந்தவரையே பேசுகிறீங்களே திருமாவளவன், அவர் தமிழை அழிச்சாருன்னு சொல்கிறீங்களே. அப்போ இவங்க யார்? திருமலை நாயக்கர் என்ன பிராமண அடிமை இல்லையா, அடிவருடி இல்லையா? பழனி கோயிலில் இருக்கக்கூடிய தமிழ் குடி பண்டாரங்கள் பறையர்களை வெளியேற்றி விட்டுட்டு ஆரிய பிராமணர்களை தெலுங்கு பிராமணர்களை உள்ளே விட்டது யார்? இதே திருமலை நாயக்கன் தானே. அப்போ யாரையா பிராமண அடிமை, யார் பிராமண அடிமை, யார் தமிழை அழித்தது? திருமலை நாயக்கன் காலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்துச்சா, அதிகார மொழியாக இருந்துச்சா, இல்லை பயன்பாட்டு மொழியாக இருந்துச்சா? அதெல்லாம் தெலுங்கு சமஸ்கிருதம் தான். அந்த குமாரகமனோட மனைவி வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அந்த புக்கு என்ன மொழியில் இருக்குது? சமஸ்கிருதம் எழுதியிருக்காங்க. அப்போ குமாரகமனோட மனைவிக்கு சமஸ்கிருதம் தெரியுதுன்னா, அப்போது மன்னரோட மனைவிக்கு சமஸ்கிருதம் தெரியுதுன்னா, அப்போ யாரையா சமஸ்கிருத அடிமை, யார் சமஸ்கிருத அடிமை, யார் தமிழை அழிக்க போகிறா? ராஜராஜ சோழன் எதுக்கு தமிழை அழிக்கிறாரு? தமிழாகவே இருந்தவர் தான் எங்கள் ராஜராஜ சோழன். கோயில் கட்டியிருக்காருங்க, தமிழ் எழுத்துக்களை வந்து அப்படியே கோயிலில் வந்து வச்சுருக்காராம், மெய்யெழுத்து. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோயிலுடைய அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தமிழே இருக்கும். அந்த கோயில் ராஜராஜன் கட்டின அந்த பெரியவுடையார் கோயிலை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வச்சு அவருக்கு விளையாண்டுருப்பார். அவருடைய அந்த ஒரு தமிழ் பற்று, தமிழுடைய இதெல்லாம் வந்து எப்படி தான் ஒரு கொச்சப்படுத்தி பேசுகிறாரோ, தமிழ் பற்றே அவருக்கு இல்லை, தமிழை அழிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சீமான் அவர்களை இவர் விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம். சீமான் மடமாற்ற அரசியல் பண்ணுறாரு, குழப்ப அரசியல் பண்ணுறாரு, தெலுங்கருக்கு அரசியல் எதிராக அரசியல் பண்ணுறாரு சொல்லிவிட்டு உங்கள் 2 சீட்டுக்காக வாங்கிட்டு போங்க. சீமானை வந்து பேசுங்க அரசியல் ரீதியாக, அதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது. நம்ம இவரை வந்து விமர்சிக்கிறோம், இவர் அரசியல் ரீதியாக. ஆனால் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அவங்களுக்கு தமிழ் பற்று இல்லை, அவங்க சமஸ்கிருத அடிமை, வடமொழி அடிமைன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது பேசுகிறது. அதான் நான் சொன்னல அஜெண்டா. இந்த அஜெண்டா வந்து திமுககாரங்க யாராவது பேச முடியுமா? ஸ்டாலின் பேசிடுவார். ராஜராஜ சோழனை பற்றி ஸ்டாலின் இப்படி பேசிடுவாரா? ஸ்டாலின் வந்து ராஜராஜ சோழன் வடமொழி அடிமைன்னு சொல்லி ஸ்டாலின் பேசிடுவாரா? இல்லை அவங்க கட்சியில் இருக்க யாராவது பேசிடுவாங்களா? பேச முடியாது. அதனால அஜெண்டா. பெரியார் அவங்க தப்பாக பேசுகிறாங்க, பெரியாரை சீமான் வந்து இது பண்ணி பேசுகிறாரு, அவரை வந்து மண்ணுங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அவருடைய தலைவரான தமிழர்கள் சீமான் பேசுகிறாருன்னா, சீமானை பெரியார் பேசுகிற பெரியார் காட்டு மிராண்டு போலி தமிழன்னு சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொன்ன முடியுமா? ஆதாரம் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை இல்லை, பல தடவை இல்லை. சும்மா தமிழை பழித்தவர் தான் பெரியார். ஏதாவது ஒரு இடத்துல எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன் ஒரு இடத்துல தமிழை பழித்ததா ஒரு வரலாறு உண்டா? அவரை போய்கிட்டு இவ்வளோ கொச்சையாக பேசி வச்சுருக்காரு.
அதான் அண்ணன் என் மன்னர் மனைவி இப்போ ஸ்டாலின் தமிழ் பேரா, கருணாநிதி தமிழ் பேரா, இன்பநிதி தமிழ் பேரா, உதயநிதி தமிழ் பேரா? இவர் பேரை மாற்றி வச்சுக்கிட்டாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி. இவர் பேர் ஏதோ ஒரு பேர். அது மாதிரி இப்போ கருணாநிதி ஸ்டாலின்லாம் பேரை மாற்ற சொல்லுங்களேன். அப்போது உங்கள் ஸ்டாலின் கருணாநிதியெல்லாம் வந்து ஆரிய அடிமையா? ஆமாம், ஆரிய அடிமை தான். ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க? கோயில் கோயிலாக தானே போகிறாங்க. அந்த பூசாரிகள்கிட்ட போய் தான் நின்றுட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே கேட்க துப்புள்ள போயிட்டார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டன்ட்ட போயிட்டார். என்னென்னா தமிழரோட பெருமையை கீழ்த்தரமாக பேசுங்கிறத அவர் கொடுத்த அஜெண்டா. அந்த அஜெண்டா அவர் பண்ணுவார். இதை புரிஞ்சுக்குங்க. இந்த கட்சியை விசி கட்சி அதான் பண்ண போது 2026 எலெக்ஷனில் திமுகட்ட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் பேச பேச என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அண்ணன் ஏர்போர்ட் முடித்து வேறு வந்துட்டார். அவர் என்னென்ன பதில் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.